இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெரும் திரளான மக்கள் அவர் செய்தவற்றை எல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அத்தியாயம் 7ஆம், 8ஆம் மற்றும் 10ஆம் திருவார்த்தைகள். சுருக்க விளக்கம். யூதர்களின் எல்லைகளில் மட்டுமல்ல, புற இனத்தவர்கள் என கூறப்பட்டவர்கள் எல்லைகளிலும் ஆண்டவரின் திருப்பணியின் மீட்பின் திட்டங்கள் தொடர்கிறது. எளிய மக்கள் தன்னிடம் நெருங்கி வந்து தன்னை தொடுவதற்கும் ஏற்றால் போல் மக்களோடு மக்களாய் கலந்து வாழ்ந்த ஆண்டவரின் எளிமையும் அன்பும் வாழ்வியலும் நமக்கு நம் எளிய திருப்பணி வாழ்வுக்கான அறைகூவலை விடுக்கிறது. முயற்சி செய்வோம். ஆமேன்.